நம்முடைய தேவனாய் கர்த்தர் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை விருத்தி பண்ணுவார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்களை விருத்தி அடையணும், நம்ம பெருகணுங்கிற எண்ணம் இருக்குது. இந்த விருப்பத்தையும் செய்கையும் பிலிப்பியர் 2:13 படி கர்த்தர் தான் கொடுத்தார். இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் எதுக்காக ஜெபம் பண்ணுவேன், ஊழியம் இன்னும் அதிகமாக வளரணும், இன்னும் பல இடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் போகணும், இன்னும் அதிகமான அதிசயம் நடக்கணும், எப்படி நான் விரும்புவேன். ஆஸ்பத்திரி வச்சுருக்கிறோம், ஊரில் ஆஸ்பத்திரி, அதில் என்ன விரும்புவோம், ஆஸ்பத்திரி இன்னும் முன்னேறணும், இன்னும் நம்ம ஏழைகளுக்கு நிறைய காரியம் செய்யணும், தியேட்டரு ஸ்கேன் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். சொந்த பிள்ளைகளை பற்றி என்ன விரும்புவோம், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், தவக்கில் 20 மார்க் எடுத்து அடுத்த 40 மார்க் எடுக்கணும், அடுத்தது 60 எடுக்கணும், 80 எடுக்கணும், 100 எடுக்கணும் அப்படின்னு விரும்புவோம். தொழில் அதிபர் என்ன விரும்புவாங்க, 10,000 முதல் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது 20,000 மாறணும், சில காலத்தில் பல லட்சங்களாக கோடியாக மாறணும் அப்படின்னு விரும்புவாங்க. எல்லாத்தையும் நம்ம பேராசைன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு விருப்பம், நல்ல ஒரு ஆசை. இந்த வாழ்க்கையில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், என்ன கல்லூரியில் முதுநிலைக்கோ அல்லது பேச்சுலர் டிகிரியோ அனுப்புறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னார், தங்கம் படி அப்படின்னார். கர்த்தருக்கு ஆசை நான் நிறைய படிக்கணும், நிறைய காரியம் தெரிஞ்சுக்கணும், நிறைய வேலை அவருக்காக செய்யணும். நாட் ஓன்லி மெடிக்கல் ப்ரொஃபஷன், அவருடைய ஊழியத்துக்கு வந்த ஒருபாடும் நான் நிறைய பேருக்கு ஆசையமாக இருக்கணும்னு அவர் அந்த விருப்பத்தை செய்யுண்டு போனார். ஆகையினால்தான் ஒவ்வொரு வாரமும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என் காலை நீங்கள் நிறுத்த முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பலமா தான் அது மாதிரி தான் உங்களை அநேகருக்கு பல விஷயங்கள் ஊழிய மன்றங்களுக்கு வரங்கள் விருத்தி அடையணும், சபை வளரணும், அதே மாதிரி சாதாரணமாக அடுத்தவங்களுக்கு வேலை செய்கிறவங்க முதலாளியாக மாறணும், இப்படிலாம் ஆசை இருக்கதான் செய்யும். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் விருத்தி அடைந்தான். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார், அவன் பஞ்ச காலத்திலும் அவன் 100 மடங்கு பலனை பெற்றான்னு சொல்லி ஆதியாகமம் 26:1, 2, 12, 13, 22 பார்க்குறோம். மத்தேயு 13 என்ன பார்க்குறோம், 30, 60, 100 பலன் தந்து 8 பார்க்கிறோம். ஸோ நம்முடைய தேவனாய் கர்த்தர் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை விருத்தி பண்ணுவாரான்னு சொல்லி உபாகம் 1:12 பார்க்கிறோம். ஸோ தேவனுக்கே இஷ்டம் நம்ம பெருகணும். ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால தான் இன்றைக்கு பிள்ளை பேற்று மற்ற எல்லா காரியத்தையும் நம்ம பார்த்து பூமி ஆல்மோஸ்ட் மக்களால் நிரப்பப்பட்டதை நம்ம காண்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் யோசிக்கலாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பெருக முடியல, என்னால் ஒரு காரியத்தை அதிகமாக செய்ய முடியல, எனக்கு இவ்வளோதானோ, எனக்கு குறிக்கப்பட்டது இவ்வளோதானோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோர்வாக நினைக்கலாம் இல்லையா. மற்றவங்களும் அப்படி பேசலாம், கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ நீங்கள் விருத்தி அடையணும்னா முதலாவது வேதத்தை தேடுங்க. சத்திய வேதத்தை தேடும்போது உங்கள் காரியம் வாய்க்கும். யோசா 1:5-9. சரியா? அடுத்தது உங்கள் காரியத்தை அவர்கிட்ட ஒப்புவீங்க, சமர்ப்பணம் செய்யுங்க. ஏசப்பா நான் இதை செய்ய போகிறேன், நான் இதை படிக்க போகிறேன், நான் இந்த புக்கை படிக்க போகிறேன், இந்த ஹிஸ்ட்ரி அப்படி இந்த மேத்ஸ் படிக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அவர் மற்றவர்கள் இல்லாத ஞானத்தை கொடுப்பார். உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய சம்பாத்தியம் எல்லாத்துலேயும் கர்த்தரை மலக்காரம் பண்ணுங்க. அப்போது ஆண்டவர் களஞ்சியனை நிரம்ப பண்ணுவார், உங்களுடைய களஞ்சியத்தை நிரம்ப பண்ணுவார். நீதிபதிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும்
கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளின் திராட்சரசம் புரண்டு ஓடும். முதல்ல சம்பளம் வாங்கின உடனே, இன்கம் வந்தோடனே கர்த்தருக்கு ஒரு பகுதி எடுத்து, ஸோ நீங்கள் முதலாவது வாரி அரைத்து விருத்தி அடையுங்கள். வேதை விட அழகாக சொல்லும் இல்லையா, வாரி அரைத்தும் விருத்தி அடையாருண்டு. சங்கீதம் 112 பாருங்கள். ஸோ கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபை தருவாரா? அன்பின் கர்த்தாவே, தொழில் ஆரம்பிக்கிறவர்கள், வேலையில் ஆரம்பிக்கிறவங்க, இப்போ தான் ஐடிகளை சேர்ந்தவங்க எல்லாருக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், நிறைய மார்க் எடுக்கணும், மேலே வரணும், பெரிய ஆளாக வரணும், ஆசை இருக்கும். ஆசை தப்பு இல்லைப்பா, அது பேராசை இல்லை. அதோட ஊக்குவிக்கத்தக்கதாக நீர் கொடுத்த விருப்பம், நீர் கொடுத்த ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்ற நீர் உதவி செய். உம்மை முதலமாய் கொண்டு உம்மை கனம் பண்ணி எல்லாவற்றிலும் பொருளாலும் நம்முடைய எல்லா வருமானத்தினாலும் உம்மை கனம் பண்ணி விருத்தி அடைய செய்யப்பா. படிப்பில் வெற்றி பெறச் செய், தொழிலில் வெற்றி பெறச் செய். எத்தனை போட்டி பொறாமை இருந்தாலும் அவளுமை கனம் பண்ணுறபடியால் நாளுக்கு நாள் பெருகச்சு, மிகப்பெரிய காட்சி ஊழியம் பெருகச்சு, பரங்களாக நிரப்பி அற்புதம் நடைபெறச்சு. கண்ணீரை தொடை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் பெருத்தி அடைய செய்வாராக. கடைசி சனிக்கிழமை நமக்கு குடும்பாச கூட்டம் உண்டு, வாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிலேருந்து ஜெபங்களை எடுக்கப்படும், ஆராதனை இருக்கும். அதற்கு நீங்கள் வரலாம். ஆண்டவர்களை மிகவும் ஆசைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். நீங்கள் தனியாக என்ன பார்க்கணுன்னா, அது எங்களில் 4 பேரை பார்க்கணுன்னா, குடும்பமாக பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் பார்ப்போம். தேவன் பெரிய காரியம் செய்வார். ஆமென்.